பெரியாரை பற்றி யாரோ சொல்வதை பற்றி எல்லாம் கூட அமைச்சர் ரொம்ப சோகத்தோடு கண்டனத்தோடு சொன்னார். நாம எப்பவுமே பகுத்தறிவு உள்ளவர்களுக்கு பதில் சொல்லுகின்ற இயக்கம், மற்றவர்களுக்கு பதில் சொல்வதில்லை. அது மட்டும் இல்லை, பைத்தியம் முடிக்காதவர்களுக்காகத்தான் பேசணும். நம்ம பைத்தியம் பிடித்தவர்களுக்கெல்லாம் அதுக்கு பதில் அல்ல. பைத்தியம் பிடித்தவர்களுக்கெல்லாம் வேண்டியது சிகிச்சையை தவிர பதில் அல்ல. ஆகவேதான் சிகிச்சை கட்டணும். ஒருத்தர் என்ன கேட்டார், ஒருத்தர் குறிப்பிட்ட பேரை சொல்லி அவரை சொல்றாரு. அடுத்தது இன்னொருத்தர் பேரை சொல்லி அவரை ஆதரிக்கிறாரு. ஏன் ஒரே ஒரு பைத்தியம் தான் இருக்கிறது அவசியம்? பைத்தியக்கார படைக்கு போனா, மனநல மருத்துவக்கு போனா மிகப்பெரிய அளவு. ஆகவே நம்முடைய நாட்டில் பல கல்லூரிகளை விட்டு விட்டார். அது இவருடைய காலத்திலே திராவிட மாடல் ஆட்சியில் அது பாட்டு பெருகிட்டே வருது. அதனாலதான் எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதா புதுசு புதுசா சட்ட திருத்தங்கள் வருது. நிதி கொடுக்கறதுக்காக வந்தவெல்லாம் இப்ப முழுக்க முழுக்க நிதி கொடுக்கறது வந்து எப்படி ஆட்சிக்கு வந்தாங்களோ அது மாதிரி நிதி கொடுக்க வந்தவர்களெல்லாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கிறது. நன்றி என்பது ஐயா சொன்னார். பெரியாருடைய கருத்து எவ்வளவு உயர்ந்த கருத்து. முத்துக்கள் பன்றிகளுக்கு முன்னாலே போட்டால் தெரியாது என்பது பழைய பழமொழி. அதுதான் மிக முக்கியம், மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே ஒரு பெரிய அளவுக்கு சிந்தனை வரும்போது நன்றி என்பது பயனடைந்தவர்கள் காட்ட வேண்டிய பண்பே தவிர உதவி செய்தவர்கள் ஒருபோதும் எதிர்க்கக்கூடாத எதிர்பார்க்காத ஒன்று என்று சொன்னார். அவர் எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருப்பார், கிடையாது. இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. அதை ரொம்ப அழகா நம்முடைய அமைச்சர் சொன்னார். இன்றைக்கு மகளிர் சொன்னையே சொன்னார். இவ்வளவு ஆண்கள் நிக்கிறாங்க. ஒரு காலத்துல வீட்டுல 100 வருஷத்துக்கு முன்னால பெரியார் வரலன்னா இப்படி எல்லாம் ஆண்கள் நிக்க பெண்கள் உட்கார்ந்து இருப்பாங்களான்னு கேட்டார். அது எல்லாத்த விட பெண்கள் வழக்கறிஞர்கள வந்திருக்க முடியுமா? இன்றைக்கு எவ்வளவு பெரிய அளவுக்கு பெண்கள் வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், இந்தியாவிலேயே அதிகமான நீதிபதிகள். அவர்கள் பார்ப்பது நீதிபதி பெண்களாக கூட இருக்கலாம். அதெல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரே ஒரு நீதிமன்றம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை உயர் நீதிமன்றம் தான் என்பது புள்ளிவரத்தோடு சொல்லப்படுகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த இயக்கம் காரணம், பெரியார் காரணம். இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு 2 தத்துவங்கள். இது பெரியாருங்கிறது ஒரு தனி மனிதர் அல்ல. பெரியாருங்கிறது இந்த சுயமரியாதை திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில அவளுக்கு காட்டியிருக்கிற மிகப்பெரிய தத்துவம் என்னவென்று சொன்னால் உரிமை, சமத்துவம், சம வாழ்வு என்பதுதான் மிக முக்கியம்.